Hello friends, வணக்கம். வெல்கம் டு கரி கார்னர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு கார சட்னி இன்னைக்கு பார்க்க போறோம். கார சட்னில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நான் செய்ய போறது சிம்பிளா 5 minutes குள்ளேயே நல்ல டேஸ்டியான ஒரு கார சட்னி இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த கார சட்னி கொஞ்சம் டிஃபரண்ட். எப்பவும் வதக்கி அரைக்கிற மாதிரி இல்லாம இந்த சட்னிக்கு நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா வதக்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல 2 மீடியம் சைஸ்ட் ஆனியனை இந்த மாதிரி ரஃப்பா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். சட்னி இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது கூட 5 to 6 பல்லு கார்லிக், ஒரு சின்ன பீஸ் புளி, 3 ரெட் சில்லியும் இது கூட ஒரே ஒரு காஷ்மீரி சில்லியும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லி வந்துட்டு கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இனி இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை இப்படியே கூடி சாப்பிட்லாம். இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த சட்னியை வதக்க போகிறோம். இந்த சட்னியை வதக்கும் போது 1 week வரைக்கும் கெடாமல் அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும் இந்த சட்னி. இப்போ வாங்க வதக்கிடலாம். கடாயை நல்லா சூடு பண்ணி அதில் 3 tablespoon நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த சட்னி வதக்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 teaspoon கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 teaspoon உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகி கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இனி இதில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம சட்னியை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா எல்லா இடத்துலையும் தெறிக்கும் இது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். சட்னி இதில் சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் தான். எண்ணெய்லாம் சைடில் தனியாக பிரிஞ்சு வந்துடும். சட்னி சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இந்த சட்னி இட்லி தோசை கூட சூப்பரான ஒரு காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு வதக்கும் போது தனி ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. 1 week ஆனாலும் இது கெட்டு போகாது. அதே ஃப்ளேவரோட அதே ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும் இந்த சட்னி. நல்ல கார சாரமான ஒரு சட்னி இது. இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்டோன்னு கணக்கே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, நல்ல சூடான சாதத்தில் இந்த சட்னியை விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 5 நிமிஷம் தான் ஆச்சு இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நல்ல தொக்கு மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இந்த சட்னி. நல்ல கலர்ஃபுல்லாக அட்டகாசமான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு தோசை கூட சூப்பர் காம்பினேஷன் இது. நான் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். அப்போது அடுத்த ஒரு புது வீடியோவில் புது ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.